ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ வேலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, திப்பு சுல்தானோட டாம்பே இருக்கிற இடம். ஸோ அவர் மட்டும் கிடையாது, அவரோட மொத்த ஃபேமிலியும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன இடம் தான். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன இடம் தான். இங்கே தான் வந்து திப்பு சுல்தானோட மொத்த ஃபேமிலி அடக்கம் பண்ணியிருக்காங்க. திப்பு சுல்தானோட அம்மா, அப்புறம் அவங்க பொண்ணு, அவங்க மருமகன், இவங்க எல்லாரும் அடக்கம் பண்ண இடம் தான். ஸோ இங்கே தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாருங்க. கிட்டத்தட்ட 92 1861 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்மேனுக்கு ஒரு மந்த் சேலரி வந்து 10 ரூபாய், மொத்தம் 120 ரூபாய் அவங்களுக்கு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்றது இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், மொத்தம் 227 ரூபாய் 40 பைசா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. So title deed granted to Syed Fazlullah Sahib Kaderi, manager for the time being of the tombs of Tipu Sultan family. On behalf of the Governor in Council of Madras, I acknowledge your title to a religious superintendent of tomb Inama situated in the village of Argantampundi in the taluk of Pallikonda in the district of North Arcot, claimed to be acres 14.77 of dry land and held for the maintenance of the above tombs அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1992 எழுதியிருக்காங்க. ஸோ மொத்தம் இன்கம் 223 ரூபாய், மொத்தம் 14.77 ஏக்கர் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதில் இந்த திப்பு சுல்தானும் அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களோட அந்த டாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1.5 ஏக்கரில் அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இதுதான். 1861 இந்த இடம் ஏதோ போட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. டைட்டில் டீட் கிராண்டட் டு சையத் ஃபல்சுல்லா சஹீப் கதேரி, மேனேஜர் ஃபார் த டைம் பீயிங் ஆஃப் த டாம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான் ஃபேமிலி சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக நம்ம பர்மிஷன் வாங்கி உள்ளே வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தானோட நவாப் ஹைதர் அலி மனைவிமார்கள் பக்ஷி பேகம், மல்ஹா பேகம். ஸோ ஹைதர் அலியோட அம்மாக்கள் வந்து இங்கே தான், அவங்களோட சமாதிகள் தான் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள் இங்கே இருக்கு. ஸோ இங்கெல்லாம் உள்ள வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து ப்ரேயர் ஹால். ஓகே, ஸோ இங்கே நம்ம உள்ளே போக நமக்கு பர்மிஷன் இல்லை. ஆனால் இதுதான் அவங்க அம்மாவோட சமாதி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சமாதி இருக்கிற இடம் இதெல்லாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜனாப் மீர்சா ரஸா உசைன் திப்பு சுல்தான், திப்பு சுல்தானோட மருமகனோட சமாதி இது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் சிப்பாய் கழகம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கோட்டையை பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அவங்க கைப்பற்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மொத்த ஃபேமிலியும் இந்த சின்ன இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 14.77 ஏக்கர் இருந்த லேண்டை இதில் பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர் மட்டும் இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து புதைச்ச இடம் வந்து இங்கே தான். ஸோ ஹைதர் அலியோட 2 மனைவிகள், ஸோ அவங்களோட சமாதி பார்த்தோம். இது வந்து அவங்க மருமகனோட சமாதி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சமாதிகள் தான். ஸோ அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து உள்ள ப்ரேயர் ஹால் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஹாலு. இந்த ப்ரேயர் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி உக்காந்துருக்காங்க. ஸோ இப்படி உக்காந்து இங்கேருந்து தண்ணி எடுத்து இப்படி கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் ஹாலுக்கு போகிற மாதிரி இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நிறைய குட்டி குட்டி மீன் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு ஃபிஷ்ஷு.
ஸோ வரலாறு ரொம்ப முக்கியம். அவ்வளோ பெரிய ஒரு கோட்டையை கட்டி அவ்வளோ பெரிய ஒரு மாகாணத்தை ஆண்டவங்க வெறும் இந்த 1.5 ஏக்கர் நிலத்துல வந்து அடக்கிட்டாங்க. கரெக்டுங்களா? மொத்தம் 1.5 ஏக்கர் 1.5 ஏக்கர்ல மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் சமாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கிட்டாங்க. இங்க வந்து ஒரு கோட்டை இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அங்க ஒரு சின்ன ஒரு வெள்ளையா ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ அந்த கல் ஞாபகம் தெரியுதுங்களா? ஸோ அந்த கல் தான். ஸோ அங்கேருந்து வந்து இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி இங்கே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஜென்ரலாக எல்லா கிங்டம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது இங்கே ஒரு ஃபோர்ட்டு. ஸோ இங்கே ஒரு ஃபோர்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இங்கே ஒரு இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள் கோட்டை. ஸோ இங்கே ஒரு கோட்டை இருக்குது. ஸோ நான் அப்பயே ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ அந்த கோட்டை ஒன்று தான் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இந்த கோட்டை ஒன்று. ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து சிக்னல் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஆபத்து அப்படின்னா இங்கேருந்து அங்கே ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அப்போ சேஃப்டி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு வந்து உஷாராக இருந்தாங்கன்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றியான நிறைய டீட்டெயில் வந்து நமக்கு புக்லேயுமே இல்லை எங்கேயுமே வெப்சைட்லையுமே எங்கேயும் கூட இல்லை. ஆனால் திப்பு சுல்தான் ஹைதர் அலியோட சமாதியை தவிர மற்ற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட சமாதியும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நவாப் ஆர்காட் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதோட ஒரு முஸ்லீம் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்ன ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா மദ്രസா தாருல் அசனாத் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் தான் மொத்த மஸ்ஜிதுமே இருக்குது. லோக்கல் பீப்புளுக்கு தெரியுது அவங்க மற்ற ஃபேமிலியும் வந்து சமாதி வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்களோட டாம்ஸ் எல்லாம் இங்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. மற்றபடி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் மூலமாக தான் இவங்க மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே புதைச்சதா இருக்கு. ஸோ இது இங்கே மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த முதல் சிப்பாய் கழகம். ஸோ அந்த சிப்பாய்ஸ் ரெவோல்ட். ஸோ அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே தான் வந்து புதைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1835 வரைக்கும் அவங்க மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த டைடு பர்சன்ஸை வந்து இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த வேலூர் மக்களுக்கு மட்டுமே ஒரு தெரிஞ்ச ஒரு இடம். ஹாய். ஸோ நாம் இன்னைக்கு 2வது இடம் வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கிற மியூசியம்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து மியூசியமில் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதில் எப்படி வந்து மாற்றங்கள் ஏற்பட்டதுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மியூசியம்ஸில் விசிட் பண்ணுவோம் மட்டும் தான் நமக்கு அந்த நாலேஜ் வந்து தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கல்வெட்டுக்கள். ஸோ வீரக்கல், நரசிங்கபுரம், வேலூர் மாவட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீரக்கல் வந்து எக்ஸ்கவேஷன் நடந்தப்போ கிடைச்ச கற்களை வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீரக்கல் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இந்த வீரக்கல் எதுக்கு இங்கே வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, எதுக்காக இந்த வீரக்கல்ன்ற ஒரு கலாச்சாரத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வேலூருக்கு சுற்றி கிடைச்ச இந்த பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் தான். ஸோ இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக இந்த கல்லுக்கு வந்தோம் அப்படின்னா பாருங்களேன், இது என்ன ஃபாண்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கண்டிப்பாக தமிழ் எழுத்துக்கள் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மருவி வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிபி 1416 அந்த டைமில் யூஸ் பண்ண ஒரு தமிழ் எழுத்துக்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா வீரக்கல்.
ஸோ இங்கே பார்க்குறது நீங்கள் நடுக்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு தூணுன்னு கூட நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து தமிழ். ஸோ இன்ஸ்கிரைப்டு ஸ்டோன் பில்லர், போலூர் தாலுக், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரியான சில விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்குண்டம் ஸ்டோன் பால் எது யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் பால். நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பெரிய கல்லை தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன கல். இதுதான் அந்த வெடி மருந்து குடுவை பார்த்தீங்களா, கன் பவுடர் ஃப்ளாஸ்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். எந்தெந்த டைமில் என்னென்ன தமிழ் எப்படி வந்து மருவி இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். கிபி 19ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ் வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சருக்கு வந்து மருவி இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வேறு வேறு இதில் தான் வந்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அஐஇ. இது பார்த்தீங்கன்னா அந்த இக்கு இஞ்சு இச்சு. இது எத்தனை பேருக்கு நமக்கு தமிழ் எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு தெரியும்? முதல்ல அதை கமெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க எப்படி மறைவு இருக்கு பார்த்தீங்களா. ஆரம்பத்தில் இருந்த இக்கு இஞ்சு இட்டு. ஸோ கிபி 3ஆம் நூற்றாண்டுல ஏதோ சைனீஸ் லாங்குவேஜ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எந்தெந்த நூற்றாண்டில் எந்தெந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ கிபி 19ஆம் நூற்றாண்டில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். இதுதான் இங்கே பாருங்களேன், பீரங்கி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கல் பீரங்கிக்கு யூஸ் பண்ண கல். ஓகே. ஸோ கல் குண்டு. இது பலிபீடம். 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்களா, கிரீன் ஸ்டோன் டப்பாமா, அதாவது பச்சைக்கல் தொட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இருக்கிறது வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோயில். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஜவரகண்டேஸ்வர் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கிறாங்க. அப்படின்னா ஜுரத்தை அழிக்கும் ஈசன் அப்படின்னு சொல்லி கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. பின்னாடி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஜலகண்டேஸ்வர் அப்படின்னு மாறி இருக்கு. டெம்பிள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா விஜயநகர பேரரசு தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நிறைய நன்கொடை வந்து அளிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கிராமங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ளே கிரவுண்ட் எல்லாம் இருக்குது. இந்த எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கோயில் இருக்கிற இந்த ஃபோர்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சப் ட்ரெஷரி கூட பார்த்தீங்கன்னா உள்ளதான் இருக்குது. கிட்டத்தட்ட 136 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கட்டப்பட்டுள்ளது. நாயக்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு விஜயநகரோட ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி இந்த கோயிலை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலோட 3 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா அகழின்னு இருக்குது. அகழின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கோயிலை சுற்றி 3 பக்கத்தில் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே கிரவுண்ட் இருக்குங்க. ஈவினிங்கில் வந்து பீப்புள் வந்து இங்கே நிறைய கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமரம், பலிப்பீடம்லாம் இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இந்த கிரவுண்டு, இந்த கண்டிஷனை பாருங்களேன். பேப்பரு அது இதுன்னு குப்பை நிறைய இருக்குது. இங்கே கோயில் ஆப்போசிட்டில் ஒரு குப்பை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து பராமரிக்கிறாங்க. ஆனால் பயங்கர குப்பையாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், பாட்டிலெல்லாம் வேறு கடந்து இருக்குது.
இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து உள்ளே அவங்க எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல அப்படின்றதுக்காக இது கண்டுக்கிறது இல்லையான்னு தெரியல. ஒரு கோயில். ஆனால் இந்த கோயிலை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு க்ரீனரியாக வந்து நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், அப்புறம் இப்படி எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டெய்லியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. உள்ள கிரவுண்டில் விளையாடுறதுக்கும் சரி, அதுக்கு இதுக்குன்னு வராங்க. ஆப்போசிட்லேயே இந்த செப்பல் ஸ்டாண்டெல்லாம் பயங்கரமாக கச்சா கச்சா கச்சான்ட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள அப்படின்னு நம்ம இந்த ஸ்டெப்பை இறங்கிட்டோம்னா நல்லா இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரதம் ஒன்று வச்சுருக்காங்க. நல்ல கோல்டு கலரில். ஆக்சுவலி கோல்டு கிடையாது. கோல்டு பிளேட்டட் தான். இதுதாங்க ஜலகண்டேஸ்வரர் கோயில். ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனால் வந்து நம்ம வெளியவே வீடியோ எடுத்துக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த வேலூர் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்ப்ரஸ் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. பிஜாப்பூர் சுல்தான் அவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்க அவங்க வந்து தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ வந்து இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஏஎஸ்ஐ அவங்க கண்ட்ரோலில் வந்து இது வந்து இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேலூர் சிப்பாய் எழுச்சி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நடந்தது. அதுதானே இந்தியாவோட முதல் சுதந்திர போராக வந்து கருதப்படுது. ஸோ அதுதான் வந்து இதோட சிறப்பு. இதுக்குள்ளே ஒரு சின்ன மியூசியம் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம். 1806 தான் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்பாய் கழகம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திப்பு சுல்தானோட சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக அந்த போர் தொடுத்தாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களால் தோற்கடிக்கப்பட்டு இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ள கண்ட்ரோலில் போய் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. கடைசியாக வந்து யார் இருந்தாங்க ஆக்சுவலி இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயநகர பேரரசை வந்து இந்த கோட்டையில் வச்சு தான் கொண்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். வேலூரில் இன்னொரு ஃபேமஸான கோயில் இந்த வரசித்தி செல்வ விநாயகர் கோயில். இதில் பார்த்தீங்கன்னா 10 விநாயகர் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் ஷேப்பில் இருக்கும். இது எல்லாமே வந்து சுயம்புலிங்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஏரியாவில் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய விசிட் பண்ணுறாங்க. கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருத்தணி முருகனோட அந்த முருகனோட அறுபடை வீடுகளோட இந்த ஒவ்வொரு கோயில் சம்மந்தப்பட்டதும் ஒரு கேரிகேச்சர் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் பார்க்குறது ராகவேந்திரா ஆசிரமம். நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஜீவ சமாதிகள் இருக்கிற இடம் வந்து இங்கே தான். ஸ்ரீ ராகவேந்திர கும்பிட்றவங்க அவரை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் ஜீவ சமாதி இங்கே அடைஞ்சிருக்கிறதா ஒரு ஒரு வரலாறு இருக்குது. இன்னையோட நமக்கு டே 1 முடிஞ்சது. ஸோ நம்மளது இன்னும் 2 நாள் வந்து இங்கே பிளான் இருக்குது. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ஒரு ஜஸ்ட் பிகினர் தான். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனால் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய எடுக்கணும்னு எனக்கும் தோணும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. வணக்கம்.